கடைசி நேரத்துல இப்படி பண்ணிட்டியே. நான் என்னப்பா செய்யறது? வேற எங்கேயாவது முயற்சி பண்ணிப்பாரு. நான் வரட்டுமா? எதுக்குப்பா அவர்கிட்ட பணம் கேட்ட? இது தலை தீபாவளிமா. முறைப்படி மாப்பிள்ளைக்கு மோதிரம் போட்டு துணிமணி எல்லாம் எடுத்து கொடுக்கணும். அவனை தாம நம்பி இருந்த கடைசி நேரத்துல கைய விரிச்சிட்டாமா. அப்பா நம்ம கஷ்டம் தெரிஞ்சு உங்க மாப்பிள்ளையே எல்லாருக்கும் துணிமணி பட்டாசு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஏமா இதெல்லாம் நாம இல்லமா மாப்பிள்ளைக்கு செய்யணும். அவரே கொண்டாந்து அவரே போட்டுக்கிட்டா ஊர்ல 4 பேர் என்னமா சொல்லுவாங்க? 4 பேர் என்னமாமா சொல்றது? அவங்கள கேட்டா உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். லட்சுமி அதை எடுத்துட்டு வா. மாமா முறையெல்லாம் நம்மளா பார்த்து வச்சுக்கிறதா. கொண்டாமா. இந்தாங்க மாமா. மாப்பிள்ள மாமா தலை தீபாவளிக்கு மாமனார் தான் மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடணும் இல்ல, மாப்பிள்ளையும் மாமனாருக்கு மோதிரம் போடலாம். இந்த தீபாவளிக்கு நான் உங்களுக்கு மோதிரம் போட போறேன். கொண்டாங்க ஐயா. வெரி குட். எப்படி இருக்க? நல்லா இருக்குல்ல? தீபாவளி தீபாவளி தான் மாப்பிள்ளைக்கு தீபாவளி தான். தீபாவளி தீபாவளி தான் மாப்பிள்ளைக்கு தீபாவளி தான். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மேளம் தாளம் கும்மாளம் ஆகாயம் போய் வர ராக்கெட்டு நாவிட வான வேடிக்கைதான். தீபாவளி தீபாவளி தான் மாப்பிள்ளைக்கு தீபாவளி தான். பாருங்க. தீபாவளி தீபாவளி தான் மாப்பிள்ளைக்கு தீபாவளி தான். மாப்பிள்ள பல்லலா காசதா வாரி அரைச்சா மேலையும் கீழையும் கல்லிழச்ச மோதிரம் மாமனின் கையில மாட்டி ரசிச்சா. மாப்பிள்ள வாங்கி தந்தா வெட்டி சட்டதா மாசத்தை வச்சு இருக்க மாமன் கிட்டதா. வாங்கடா கொண்டாடுவோம் வானம் விட்டேதா போகணும் ஊசி தரோம் வானம் தொட்டேதா. மின்னது பாரு இங்கே தகப்பு மத்தாப்பு சொல்லுது பாரு இங்கே மாமன் கிட்டாப்பு. தீபாவளி தீபாவளி தான் பிள்ளைக்கு தீபாவளி தான். தீபாவளி தீபாவளி தான் பிள்ளைக்கு தீபாவளி தான். மாலையே போடவே காசு பணம் கேக்குற மாப்பிள்ள நாட்டுல கோடி இருக்கா. பத்தினி பொண்ணுதான் சொத்து சொகமாகவே எண்ணுற உத்தம எங்க இருக்கா. தெரிய மாப்பிள்ளைய கண்டுபிடிச்சேன் தெரிய வச்சு கட்டி மேளம் அடிச்சேன். சிறுகள் வேணாம்னு தாலி முடிச்சா நாமத்த லட்சுமியின் கைய முடிச்சா. பிள்ளையா மாப்பிள்ளைய பெத்தெடுத்தேண்டா அப்பா நான் முழுகி முத்தெடுத்தேண்டா. தீபாவளி தீபாவளி தான் மாப்பிள்ளைக்கு தீபாவளி தான். தீபாவளி தீபாவளி தான் மாப்பிள்ளைக்கு தீபாவளி தான். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மேளம்
கேட்டு நான் விட வான வேடிக்கைதான். தீபாவளி தீபாவளி தான், மாப்பிள்ளைக்கு தீபாவளி தான். தீபாவளி தீபாவளி தான், மாப்பிள்ளைக்கு தீபாவளி தான். தீபாவளி தீபாவளி தான், மாப்பிள்ளைக்கு தீபாவளி தான். இங்கதானே வச்சிருந்தேன். எங்க போயிருக்கோம்? என்னடா தேடுற? ஒண்ணு என் புது ட்ரெஸ் இங்க வச்சிருந்தேன், அதை காணோம். அப்படி ஒண்ணு இங்க நான் பாக்கலையாப்பா. ஒரு சின்ன துணி கிடந்தது, அதுல நான் கூட மூஞ்சியை துடைச்சு போட்டேன். அது இதானு பாரு. இந்த கோமலம் தானே. சி, ட்ரெஸ் ஒண்ணு நான் கூட ஏதோ சூட்டு கோட்டுன்னு நினைச்சேன். தெரியாதனமா நான் இதுல மூஞ்சி வேற துடைச்சிட்டேன். ச்சே. யாரா அது வண்டியில வர்றது? ஒண்ணு மாப்பிளையா இருக்கான். பரவாயில்ல மாப்பிள்ள, நானே இறங்கிறேன். வாங்க. யார் அது முக்கா மூஞ்சியோட ஒருத்தர் இறங்குறானே? அவன் தானே பொண்ணோட அப்பன், தரவக்காரன். ஓ, இவன் தான் அந்த புரோக்கர் பயலா? தம்பி, லக்ஷ்மி, இவங்க தான் எங்க அக்கா. வணக்கம். வணக்கங்க. ஆடு பகை குட்டி உறவா? அவன் நம்ம பொண்ணை விட்டுட்டு எவனோ ஒரு புரோக்கர் பைய பொண்ணை பிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்கா. அவனுக்கு போய் நீங்க வெட்டி திலகமிட்டு வர்றீங்களோ? கூட பிறந்தவனுக்கு சீர சனத்தை செய்யறதுக்கு தான் இங்க வக்கு இல்ல. இது கூட செய்யக்கூடாது. நஞ்சையில ஒரு 200 ஏக்கர், புஞ்சையில ஒரு 200 ஏக்கர். அவ்வளவு சொத்து இருக்குதா? அது மட்டும் இல்ல மாமா, அதோ தெரியுத வாழைத்தோப்பு, அதுல இருந்து ஆத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற சவுக்கு தோப்பு வரைக்கும் நம்மளுதுதான். அப்ப 6 நம்மளது தான் சொல்லு. 6 மட்டும் கவர்மெண்ட். இது என்ன அநியாயம்? ஆத்துக்கு இந்த பக்கமும் நம்மளுது, ஆத்துக்கு அந்த பக்கமும் நம்மளுது, நடுவுல 6 மாத்திரம் எப்படி கவர்மெண்ட் ஆகும்? மாப்பிள, இத விடக்கூடாது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அதையும் வாங்கி போட்டுரு. தண்ணி பிரச்சனை தீர்ந்த மாதிரி இருக்கும். மாப்பிள, கரும்பு தோட்டம் நம்மளுது தானே? ஆமா. ஒரே ஒரு கரும்பு வச்சுக்கிறேன். என்ன மாமா இத போய் கேட்டுக்கிட்ட? உங்களுக்கு கரும்பு தானே வேணும்? இருங்க, நானே உடிச்சு தரேன். இந்தாங்க, சாப்பிடுங்க. இப்படி சாப்பிடாம கொள்ளாம உட்கார்ந்து இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? எந்திரிச்சு போய் குளி போ. நம்ம மூல வீட்டுக்கார பேரனுக்கு பொண்ணு கேட்டு வர வெள்ளிக்கிழமை உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்களாம். மூஞ்சி மும்முறு வச்சுக்கிட்டு இருக்காம கொஞ்சம் சந்தோஷமா இரு. ஏமா, இப்ப யார கேட்டா உங்களை வர சொன்னீங்க? உங்களை கல்யாணம் வேணும் நான் கேட்டேனா? கல்யாணமும் வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம். என்னம்மா புரியாம பேசுற? நம்மள அவமானப்படுத்திட்டு அந்த பையன் வேற இடத்துல போய் கல்யாணம் பண்ணிருக்கான். அவனுக்கு எதிராக நம்ம கல்யாணம் பண்ணி காட்ட வேண்டாம்? இத பாருங்க, எப்போ என் மாமா எனக்கு இல்லைன்னு ஆயி போச்சோ அப்பவே எனக்கு கல்யாணம் ஆசை விட்டு போச்சு. இனிமே யாராவது என் கல்யாண பேச்சு எடுத்தீங்க, அப்புறம் என்ன உயிரோடவே பார்க்க மாட்டீங்க. இருந்து போற சொன்னா கேக்குறியா? போற நடம் பிடிக்கிறியா? இந்த இதையும் வச்சுக்க, சுடு தண்ணியில கலந்து சாப்பிடு. ஏம்மா, ஏற்கனவே பழம்லாம் வேற கொடுத்துருக்க, இது எனக்கு எதுக்குமா? சீக்காளிங்க சாப்பிடறத நீயே வச்சுக்க. இருக்கட்டும்பா, எடுத்துட்டு போ. சந்தை கிந்தன்னு சுத்தி வேலை வலிக்கு சாப்பிடாம உடம்ப கெடுத்துக்காத. இந்த 300 ரூபாய் பணம் இருக்கு, செலவுக்கு வச்சுக்க. எதுக்குமா இதெல்லாம்? வச்சுக்க. உடம்பு கிடம்பு சரியில்லைன்னா பக்கத்து வீட்டு பழனி மாமா கிட்ட சொல்லி அனுப்பு. சரிம்மா. வாரத்துக்கு 2 தடவையாவது வந்துட்டு போப்பா. வர்றம்மா. மாப்பிள்ளையே வந்துட்டாரா? வாங்க மாப்பிள்ள, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன விஷயம்? நான் ஊருக்கு புறப்படுறேன். என்னது, ஊருக்கு கிளம்புறீங்களா? ஏமாமா, இங்கே உன்னோட ஒன்னா சந்தோஷமா இருந்துட்டு போறத விட்டுட்டு ஊர்ல போய் தனியா கஷ்டப்பட போறீங்களா? இங்க உங்களுக்கு தனியா வைக்க போறோம். ஏலட்சுமி, நான் சொன்னது சொல்லியா? சொன்னங்க, அவர் தான் போறேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு. அவர் பிடிவாதம் பிடிச்சா விட்டுறதா? இந்தா, இதை கொண்டு போய் முதல்ல உள்ள வை. மாப்பிள்ள, நான் ஊருக்கு போனா மட்டும் அங்கேயே இருந்துட போறேன். அடிக்கடி வந்து தானே போவேன். மாமா, இந்த மாப்பிள்ள உங்களுக்கு முக்கியம்னா நீங்க இந்த இடத்தை விட்டு எங்கேயும் போக கூடாது. இதே வீட்டுல தான் இருக்கணும். என்னம்மா இது, மாப்பிள்ள எப்படி சொல்றாரு? அப்படியே மீறி போனாலும் கோச்சுக்குவாரு. சரி, என் கடைசி காலத்தை இங்கதான் தள்ளணும்னு இருக்குது போல் இருக்கு. இருந்துடுறேன்.
ஏமாமா